மஞ்சுநாதர் கோயில் வளாகத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் 13 இடங்களில் உடல்களை நான் புதைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பீமா. இந்த 13 இடங்களையும் தோண்டி ஆய்வு நடத்தி வருகிறது சிறப்பு புலனாய்வு குழு. பீமா சொன்ன 6வது இடத்துல இருந்து அண்மையில் ஆண் ஒருவருடைய எலும்புக்கூடு மீட்கப்பட்டது. அது ஒரு பெரிய அதிர்வையும், இன்னொன்று இந்த பீமா சொல்கிறதுல ஒரு அடிப்படை குற்றச்சாட்டு இருக்கிறது, உண்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்திற்கும் நம்பகத்தன்மையான ஒரு செய்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இந்த விசாரணை குழு அடுத்தடுத்த குழிகளை தோண்ட தொடங்குறாங்க. 11வது குழியில் இப்போ பாயிண்ட் 11 அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. அதுக்கு அருகே இருக்கக்கூடிய பங்களேகுடே அப்படிங்கிற மலைப்பகுதியில் ஆய்வு செய்து வருகிறது சிறப்பு புலனாய்வு குழு. அங்கே 100 எலும்புக்கூடுகளும் ஒரு மண்டை ஓடும் கிடைச்சிருக்குது. மீட்கப்பட்ட எலும்புக்கூடு பாகங்கள் 3 நபர்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. அதில் ஒன்று ஒரு பெண்ணினுடைய சடலமாக இருக்கலாம் அப்படின்னும் நம்புகிறாங்க இந்த விசாரணை குழு. ஒரு நீண்ட முதுகுத்தண்டு எலும்பும் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் எலும்புகள் அனைத்துமே ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எலும்புகளுடைய வயது மற்றும் இறப்பிற்கான காரணங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில் தான் இப்போ தடயவியல் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த எலும்புகளோட சிவப்பு நிற புடவை ஒன்றும் ஆணின் ஆடைகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் இப்போது வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்குறோம். இந்த விசாரணையில் ஒரு பெரிய சவால் என்னவா இருக்குன்னா, பெல்தங்கடி காவல் நிலையத்தில் 2000 2015 ஆண்டு வரையிலான மர்ம மரணங்கள், அதாவது யூடிஆர்னு சொல்லுவாங்க, அன்நேச்சுரல் டெத் ரெஜிஸ்டர், இது தொடர்பான பதிவுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய சவால். இது விசாரணைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. பெல்தங்கடி நகரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் தர்மஸ்தலா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் நிகழும் குற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கவனித்து வருது. இதுதான் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன். இந்த அன்நேச்சுரல் டெத் ரெஜிஸ்டர் வேண்டுமென்றே அழிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் இப்போ எழுந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதா இந்த புகார்தாரர் தெரிவிச்சிருந்தாரு. அந்த புகார்களை மறைக்கிறதுக்காக தான் பதிவுகள் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இப்போ எழுந்திருக்குது.